ஏழாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் அலகு 1. அளவீட்டியல். கற்றல் நோக்கங்கள். இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? ஒழுங்கற்ற உருவம், ஒழுங்கான உருவம் போன்றவற்றின் கன அளவு, பரப்பளவு தெரிஞ்சுக்க போறோம். குழந்தைகளே, நாம இப்ப அடிப்படை மற்றும் வழி அலகுகளை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த பாடத்தில் நாம ஒழுங்கான ஒழுங்கற்ற பொருட்களின் பரப்பளவு, கன அளவினை எப்படி கண்டறிந்து தெரிஞ்சுக்க போறோம். பொருட்களின் அடர்த்தி, பருமன் மற்றும் நிறை ஆகியவற்றை உள்ள தொடர்புகளை பற்றி நாம் இப்போது அறிந்து கொள்வோம். மாணவர்களே, வானியல் அலகு அப்படின்னா என்ன, ஒளியாண்டுன்னா என்ன, அதை பத்திலாம் இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். பாட அறிமுகம். ஏற்கனவே நாம பலவிதமான அளவீட்டு முறைகளை தெரிஞ்சிருக்கிறோம். நம்மோட டெய்லி லைஃப்ல மார்க்கெட் போறோம், பழம், காய்கறி, தானியம்லாம் வாங்குறோம், எடை போட்டு வாங்குறோம். திரவங்களை கன அளவுல வாங்குறோம். பொருட்களை வெப்பநிலை, வாகனங்களின் வேகம் போன்ற பல அளவீடுகளை செய்கிறோம். நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு போன்ற அளவுகள் இயற்பியல் அளவுகள் என அழைக்கப்படுகின்றன. இயற்பியல் அளவுகளை அளந்தறிய எண் மதிப்புகளும் அலகுகளும் பயன்படுகின்றன. இயற்பியல் அளவுகளுக்கு எடுத்துக்காட்டா ஒரு நிகழ்வினை கருதுவோம். சுரேஷ் என்பவர் 2 கிலோமீட்டர் தினசரி நடைபயிற்சி செய்கிறார்னு வச்சுக்கோம். 2 என்பது எண் மதிப்பு. அதுல கிலோமீட்டர் என்பது எவ்வளவு தூரம் நடந்தாத தொலைவு என்ற இயற்பியல் அளவின் மதிப்பினை குறிப்பதற்கு பயன்படும் அலகாகும். மாணவர்களே, அடுத்து நாம் அடிப்படை மற்றும் வழி அளவுகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவா இயற்பியல் அளவுகள் 2 வகைப்படும். ஒன்று அடிப்படை அளவுகள், இன்னொன்று வழி அளவுகள். இப்போ நாம அடிப்படை அளவுகளை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, நீளம், நிறை. நீளம், நிறை போன்ற அடிப்படை அளவுகளை அளந்தறிய பயன்படும் அலகுகள் அடிப்படை அலகுகள் எனப்படும். எடுத்துக்காட்டு, நீளத்தின் அலகு மீட்டர் ஆகும். SI அலகு முறையில் 7 அடிப்படை அளவுகள் உள்ளன. இப்ப நாம அடிப்படை அளவுகளும் அதனோட அலகுகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நம்ம பார்க்குற அடிப்படை அளவு நீளம். இதோட அடிப்படை அலகு மீட்டர். மீட்டரை நம்ம
M என்ற ஆங்கில எழுத்தால் குறிக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குற அடிப்படை அளவு வந்து நிறை. நிறையோட அடிப்படை அலகு கிலோகிராம். கிலோகிராமை சுருக்கமாக kg என்று ஆங்கில எழுத்துல குறிப்பிடுகிறோம். தமிழில் வந்து கி என்று எழுதுகிறோம். அடுத்த அடிப்படை அளவு வந்து நேரம். இதோட அடிப்படை அலகு வினாடி. வினாடியை ஆங்கிலத்தில் எஸ் என்ற எழுத்தால் குறிப்பிடுகிறோம். அடுத்து நாலாவதாக பார்க்குற அடிப்படை அளவு வெப்பநிலை. வெப்பநிலையோட அடிப்படை அளவு வந்து கெல்வின். இந்த கெல்வின் வந்து ஆங்கிலத்தில் கே என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாவதாக நாம் பார்க்கும் அடிப்படை அளவு மின்னோட்டம். மின்னோட்டத்தோட அடிப்படை அலகு ஆம்பியர். ஆம்பியரை ஏ என்ற ஆங்கில எழுத்தால் குறிப்பிடுகிறோம். ஆறாவதாக நாம் பார்க்கும் அடிப்படை அளவு பொருளின் அளவு. இதோட அடிப்படை அலகு மோல். இது MOL என்று குறிப்பிடுகிறோம். ஏழாவதாக நாம் பார்க்கும் அடிப்படை அளவு ஒளிச்செறிவு. இதோட அடிப்படை அலகு கேண்டிலா. இதை CD என்று குறிப்பிடுகிறோம். அடுத்து நாம் வழி அளவுகள் பற்றி தெரிஞ்சுக்குவோம். வழி அளவுகள் அப்படின்னா என்ன? அடிப்படை அளவுகளை பெருக்கி அல்லது வகுத்து பெறப்படுற அளவு தான் வழி அளவுகள் எனப்படுது. எடுத்துக்காட்டு பரப்பளவு, கன அளவு சொல்லலாம். வழி அளவுகளை அளவிட பயன்படும் அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். இப்போ நாம ஒரு சில வழி அளவுகளும் அவற்றின் அளவுகளும் பற்றி தெரிந்து கொள்வோம். முதல்ல பார்க்குற வழி அளவு பரப்பளவு. பரப்பளவு என்பது நீளம் இன்ட்டு அகலம் என்று நமக்கு தெரியும். அதை வழி அலகுகளாக சொல்லும்போது எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் என்றது மீட்டர் அளவு போட்டு அது பெருக்கிறோம் இல்லையா? அதான் மீட்டர் இன்ட்டு மீட்டர், சதுர மீட்டர் சொல்கிறோம், அல்லது மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். அடுத்த வழி அளவு கன அளவு அல்லது பருமன். அதோட ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். அதை மீட்டரில் குறிப்பிடப்படுவதால் அதோட வழி அளவுகள் கனமீட்டர் என அழைக்கப்படுகிறது. நம்ம பார்க்குற வழி அளவு வேகம். வேகம் என்பது தூரம் டிவைடட் பை காலம். அதோட வழி அளவுகள் பார்த்தோம்னா மீட்டர் பை வினாடி. அடுத்து நம்ம பார்க்குற வழி அளவு மின்னூட்டம். மின்னூட்டம் என்பது மின்னோட்டம் பெருக்கல் நேரம். அதோட வழி அளவுகள் ஆம்பியர் வி. அடுத்து பார்க்குற வழி அளவு அடர்த்தி. அடர்த்தி என்பது நிறை பை கன அளவு அப்படின்னு வரும். அதோட வழி அளவுகள் கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அடுத்து நாம் பரப்பளவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பரப்பளவுனா என்ன? பொருள் ஒன்றோட மேற்பரப்பின் அளவு அதோட பரப்பளவுன்னு சொல்லப்படுது. பரப்பளவு அப்படின்னாவே நீளமிட்டு அகலம்தான். வீட்டு மனை ஒன்றோட பரப்பளவை தெரிஞ்சுக்கணும்னா அதோட நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும். அதனால பரப்பளவு அதோட ஃபார்முலாவே நீளம் பெருக்கல் அகலம். பரப்பளவோட அலகு மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். அதை வந்து நம்ம எத்தனை சதுர மீட்டர்னா சொல்லணும். பரப்பளவு என்பது அடிப்படை அளவான நீளத்தை 2 முறை பெருக்கி கணக்கிடப்படுவதால் பரப்பளவு ஒரு வழி அளவாகும். குழந்தைகளே, உங்களுக்கு தெரியுமா, ஒரு சதுர மீட்டர் என்பது 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பாகும். ஒழுங்கான வடிவமுள்ள பொருள்களின் பரப்பை தகுந்த சூத்திரங்கள் மூலம் கண்டறியலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரப்பளவின் சூத்திரம் நீளம் இன்ட்டு அகலம். நாம இப்போ பார்க்குற ஒழுங்கான வடிவம் சதுரம். சதுரத்தின் அனைத்து பக்கங்கள் சமமாக இருக்கும். பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம். அடுத்தது ஒழுங்கான வடிவம் செவ்வகம். அதோட எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும்.
செவ்வகத்தோட பரப்பளவு வந்து நீளம் இன்ட்டு அகலம் LB. அடுத்த ஒழுங்கான வடிவம் வட்டம். வட்டத்தோட பரப்பு πr². இங்கு r என்பது ஆரத்தை குறிக்கும். அடுத்த ஒழுங்கான வடிவம் முக்கோணம். முக்கோணத்தோட பரப்பளவு 1/2 இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இதை ½ இன்ட்டு breadth இன்ட்டு ஹைட் என்று சொல்லுவோம். அடுத்து நாம ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருள்களின் பரப்பளவு பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு முன்னாடி நாம ஒழுங்கான வடிவம் உள்ள பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட அன்றாட வாழ்வில் பல ஒழுங்கற்ற பொருட்களை பார்க்குறோம். உதாரணமாக பலவிதமான இலைகள், மலர்கள், காய்கறிகள், பழங்கள், மயில் இறகுகள் போன்ற பல ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்களை பார்க்கிறோம். இது போல ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்களின் பரப்பளவை நாம ஃபார்முலா மூலம் காண முடியாது. இத்தகைய பொருள்களின் பரப்பளவினை நம்ம எவ்வாறு தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். இது போன்ற ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் பரப்பளவினை ஒரு வரைபடத்தாளினை பயன்படுத்தி காணலாம். ஒழுங்கற்ற வடிவமுள்ள இந்த இலையின் பரப்பளவுக்கான வரைபடத்தாளை பயன்படுத்தி அதன் மேலே இலையை வச்சு வண்ண பென்சில் கொண்டு அதன் எல்லை கோடுகளை வரைகிறோம். இப்போ நாம இலையை வெளியே எடுத்துட்டா அதன் எல்லை கோட்டை வரைபடத்தாளின் மீது பார்க்கலாம். பாருங்க, இலையை வெளியே எடுத்த பின்னாடி நம்ம வரைஞ்ச அந்த அவுட்லைன் வந்து எவ்வளோ அழகாக அந்த கட்டத்து மேல் படிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இலையோட விளிம்புக்குள்ள இருக்கிற முழு சதுரங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு பார்க்குறோம். அதனால் என்ன பண்ணுறோம், அந்த முழு சதுரங்களை வண்ணமிட்டு அதை எண்ணி கொடுக்குறோம். முழு சதுரங்கள் முடிந்த பின்னாடி பாதி பரப்பளவுக்கு மேலே முக்கால் அளவு இருக்கிற சதுரத்தெல்லாம் வந்து வண்ணமிட்டு அதையும் நாம எண்ணிக்கொள்கிறோம். இப்போது இலையின் தோராயமான பரப்பு முழு 22 சதுரமும் 14 அரை சதுரமும் சேர்த்து 36 சென்டிமீட்டர்². மாணவர்களே, இந்த வரைபட முறையை கொண்டு ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களோட பரப்பளவினை எளிதாக காண முடியும். சதுரம் மற்றும் செவ்வக வடிவ பொருட்களின் பரப்பளவை இந்த முறையில் நாம துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். அது எத்தனை கட்டம் இருக்குது, எத்தனை செவ்வகம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எண்ணி நம்ம எளிதாக பரப்பளவை நாம் கூற முடியும். அடுத்து நாம் கன அளவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதை கன அளவு அல்லது பருமன் கூட சொல்லலாம். கன அளவு என்பது என்ன? மாணவர்களே, ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது ஒரு சூழிடத்தில் ஆக்கிரமித்துக் கொள்ளும் இடமே அதன் கன அளவு அல்லது பருமன் எனப்படும். ஒரு பொருள் ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சுக்குது இல்லைங்களா, முப்பரிமாண பொருள், அதுதான் கன அளவு. கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா, அடிப்பரப்பு பெருக்கல் உயரம். கன அளவோட SI அலகு கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப் ஆகும். அடுத்து நாம் ஒழுங்கான வடிவமுள்ள பொருள்களின் கன அளவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒழுங்கான வடிவமுள்ள பொருள்களின் கன அளவினை அதோட பரப்பளவை போலவே தகுந்த ஃபார்முலா மூலம் தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு பார்ப்போம். ஒழுங்கான வடிவமுள்ள பொருள்களின் கன அளவு. இப்போ நம்ம படத்துல பார்க்கறது கனசதுரம். அந்த கனசதுரத்துக்கான ஃபார்முலா வந்து பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது A இன்ட்டு A இன்ட்டு A. கன அளவுனாலும் பருமன்னாலும் ஒன்றுதான்.
அதுக்கடுத்து நாம் கனசெவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலாவை இப்போ பார்ப்போம். நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், அதாவது L இன்ட்டு B இன்ட்டு H. இப்போ நாம் கோலத்துக்கான கன அளவு ஃபார்முலாவை தெரிஞ்சுக்க போகிறோம். 4/3 இன்ட்டு 5 இன்ட்டு R3. R என்பது ஆரம். இப்போ நாம் உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலாவை தெரிஞ்சுக்க போகிறோம். 5 இன்ட்டு R² இன்ட்டு H. இதில் H என்பது உயரம். சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனசதுரத்தின் கன அளவு தெரிஞ்சுக்குவோமா? கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலாவை இப்போ நம்ம பார்ப்போம். பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம். கனசதுரத்துக்கு எல்லா பக்கமும் சமம்ன்றதுனால 3 சென்டிமீட்டர் கொடுத்ததுனால 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனசதுரத்தின் கன அளவு பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 27 சென்டிமீட்டர் கியூப் அல்லது கன சென்டிமீட்டர் ஆக விடை கிடைத்துள்ளது. 4 சென்டிமீட்டர் ஆரமும் 14 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு உருளையின் கன அளவினை காணலாம். உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr² இன்ட்டு உயரம். R என்பது ஆரமாகும். அப்போ என்ன பண்ணுறோம்? பைக்கு 22/7 பெருக்கல் R²க்கு ஆரம் 4 சென்டிமீட்டர் பெருக்கல் 4 சென்டிமீட்டர், மறுபடியும் உயரம் 14 சென்டிமீட்டரால் பெருக்கிறோம். அப்போது 7×4 சென்டிமீட்டர் கியூப். அடுத்து நாம திரவங்களின் கன அளவை தெரிஞ்சுக்க போறோம். திரவங்களும் வெளியில் அல்லது சூழிடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளும். இப்ப பாருங்க, இந்த பெரிய ஏரியில நீர் நிரம்பி அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சிருக்கு. எனவே திரவங்களும் ஒரு குறிப்பிட்ட பருமன் அல்லது கன அளவை கொண்டிருக்கும். ஆனால் திரவங்களுக்கு நிலையான வடிவம் கிடையாது. எந்த பாத்திரத்தில் அந்த திரவம் இருக்குதோ, எந்த இடத்துல எந்த பகுதியில் இருக்குதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான், கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி அதோட வடிவம் ஆகும். திரவங்களின் கன அளவை திடப்பொருளுக்கு அளந்தது போல் அளக்க முடியாது. ஒரு திரவத்தை ஒரு கொள்கலனில் ஊற்றும்போது திரவமானது அந்த கலனின் வடிவத்தையும் பருமனையும் பெறுகிறது. இப்போ பாருங்க, எதில் ஊற்றுறமோ அந்த வடிவத்தை தான் அது அந்த திரவம் காமிக்கும். சரியா? திரவங்கள் கொள்கலனில் இருக்கும் வடிவத்தை தான் அதுவும் பெறுது. திரவத்தின் கன அளவு என்பது அது அந்த கொள்கலனில் எவ்வளவு இடத்தை நிரப்புகிறது என்பதே ஆகும். கொள்கலன்ல எவ்வளவு பிடிக்குதோ அதுதான் திரவத்தோட கன அளவு. சரியா? இதை நாம் ஒரு அளவிடும் உருளை அல்லது அளவிடும் முகவை மூலம் அளந்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு கொள்கலன்ல ஊற்றக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமனே அந்த கலனின் கொள்ளளவு எனப்படும். இப்போ பாருங்க,
அதில் எவ்வளவு அந்த கண்ணாடி குவளையில் ஊற்றுற திரவத்தை ஊற்றுறாங்க, அது எவ்வளவு கொள்ளுதோ அதிகபட்சம் அதுதான் அந்த கலனின் கொள்ளளவு. அந்த பாத்திரத்தில் எவ்வளவு பிடிக்குதோ அதிகபட்சம் அந்த திரவம் விளிம்பு வரையும் இருக்கிறது மட்டும்தான் அந்த பாத்திரத்தோட கொள்ளளவுன்னு சொல்லலாம். புரிகிறதா? அளவிடும் குவளை என்பது படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி அந்த குவளையில் அளவீடுகள் வரையப்பட்டிருக்கும். திரவத்தின் கன அளவு என்பது அது கலனில் நிரப்பும் அளவை குறிக்கிறது என்பதே ஆகும். இதனை அளவிடும் குவளையில் வரையப்பட்டிருக்கும் அளவீடுகளிலிருந்து நேரடியாக நாம் குறிக்க இயலும். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அளவு ஜாடியை பாருங்கள். அதில் 50லேருந்து 700 வரைக்கும் அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் கீழ்ப்பக்கம் பாருங்கள் எம்எல் என்று குறிக்கப்பட்டுள்ளது. அந்த எம்எல் என்பதற்கு என்ன அர்த்தம்னா மில்லி லிட்டர். மில்லி லிட்டர் என்பதை தான் எம்எல் என்று குறிக்கிறார்கள். பருமனின் இந்த அலகினை புரிந்து கொள்ள நாம் முதலில் லிட்டர் என்ற அலகை புரிந்து கொள்ள வேண்டும். 1000 மில்லி லிட்டர் என்பது 1 லிட்டர் ஆகும். ஏன்னா லிட்டர் என்பது திரவங்களோட கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான ஒரு அலகு ஆகும். ஒரு பொருளின் அளவை சென்டிமீட்டரில் குறிக்கும் போது அதன் கன அளவை கன சென்டிமீட்டரில் குறிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். இந்த கன சென்டிமீட்டர் என்ற அலகை பொதுவாக சிசி என குறிக்கிறோம். சிசி என்பது கியூபிக் சென்டிமீட்டர். 1 லிட்டர் என்பது 1000 சிசி ஆகும். நாம் படத்தில் பார்க்கும் அந்த பாத்திரம் பாருங்க, 10 சென்டிமீட்டர் கன வடிவத்தில் இருக்கு. 1 லிட்டர் தண்ணியை அந்த 10 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள கனசதுர பாத்திரத்தில் ஊற்றும்போது அந்த பாத்திரம் தனது கொள்ளளவில் முழுமையாக பெறுகிறது. எனவே 1 லிட்டர் என்பது 1000 கியூபிக் சென்டிமீட்டர் அல்லது கன சென்டிமீட்டர் ஆகும். 1000 மில்லி லிட்டர் என்பது 1 லிட்டருக்கு சமமாகும். அடுத்து நாம ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்களோட கன அளவை தெரிஞ்சுக்க போறோம். மாணவர்களே, நாம் முன்பே விவாதித்தது போல ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை கன அளவை காண ஃபார்முலா பயனளிக்காது, சூத்திரங்கள் பயனளிக்காது. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களை கன அளவை அளக்க ஒரு மேல் நோக்கி வழியும் ஜாடி, நீர், ஒரு அளவு ஜாடியை கொண்டு நாம் அளக்கலாம். படத்தில் பாருங்கள், ஒரு பொம்மையோட தலை ஒழுங்கற்ற வடிவம் உடையது. அதை மேல் நோக்கி வழியும் ஜாடியில் தண்ணியில் போட்ட உடனே அந்த பொம்மையோட கன அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி வழிஞ்சு அந்த அளவு ஜாடியில் விழுது. ஒரு குறிப்பிட்ட அளவு முடிச்சுன்னா தண்ணி நிற்கிது பாருங்கள். பொம்மையோட கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வெளியேறிச்சு. இத்தகைய பொருட்களின் பருமனை ஒரு அளவிடும் குவளை நீரை கொண்டு தான் எளிதாக இவ்வாறு அளக்கலாம். அடுத்து நாம் அடர்த்தியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு ஒரு இரும்பு குண்டையும் தக்கையும் போடுறோம். தக்கை தண்ணியில் மிதக்கும். இரும்பு குண்டு தண்ணியில் மூழ்கும், தக்கை தண்ணியில் மிதக்கும். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? எடை மிகுந்த பொருட்கள் நீரில் மூழ்கும், எடை குறைந்த பொருட்கள் நீரில் மிதக்கும்.
எடை குறைந்த ஒரு உலோக காசு நீரில் மூழ்குவதும் எடை மிகுந்த மரக்கட்டை நீரில் மிதப்பதும் ஏன்? நாம் அடர்த்தி பற்றிய கருத்துக்களை புரிந்து கொண்டால் இக்கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்கலாம். செயல்பாடு 3. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களோட பருமனை நாம கண்டுபிடிக்க போறோம். அளவிடும் கூடை பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். அதில் தண்ணி முழுசாக ஊற்றக்கூடாது, பாதி அளவு ஊற்றிக்கிறோம். அப்புறம் அதை அளவு தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்குமோ அந்த அளவு கன அளவை குறிச்சிக்கிறோம். அதை V1 என குறிக்கிறோம். இப்போ நாம் ஒழுங்கற்ற வடிவம் உள்ள அந்த கல்லை பாத்திரத்தில் போட்டுறோம். இப்போ அந்த கல் அந்த தண்ணியில் மூழ்கிறது. பாருங்கள், நீர் மட்டம் இப்போ உயர்ந்திருக்கு பாருங்கள். இப்போ அதிகரித்துள்ள நீரின் அளவை V2ன்னு குறிச்சிக்கிறோம். கல்லின் கன அளவு அதிகரித்துள்ள நீரின் கன அளவிற்கு சமம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். மாணவர்களே, உங்களுக்கு தெரியுமா, திரவங்களோட பருமனை அளக்கிறதுக்கு வேறு சில அலகுகளும் பயன்படுத்தப்படுகிறது. அதில் சிலது கேலன் என்ற அளவு, அவுன்ஸ் மற்றும் குவார்ட். ஒரு கேலன் என்பது 3785 ml ஆகும். ஒரு அவுன்ஸ் என்பது 30 ml ஆகும். ஒரு குவார்ட் என்பது 1 லிட்டர் ஆகும். மாணவர்களே, இப்போ நாம ஒரே நிறையுள்ள, அதாவது 1 கிலோ மரத்துண்டு 1 கிலோ இரும்பு துண்டு ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். அதோட பருமனை அளக்கிறோம். இது எது அதிக அளவு பருமனை பெற்று அதிக இடத்தை எடுத்துக்கொள்ளும் பார்க்கலாமா? மரத்துண்டு அதே எடை கொண்ட இரும்பு துண்டை விட அதிக கன அளவு இருக்கும். இரும்பு துண்டு கன அளவு கம்மியா இருக்கும். அடுத்து மாணவர்களே, ஒரே அளவு சம அளவு இருக்க இரும்பு துண்டு எடுத்துக்கிறோம், ஒரு மரத்துண்டு எடுத்துக்கிறோம். இதோட நிறை, அதாவது எடையை நம்ம அளந்து பார்த்தா எது அதிகமா இருக்கும்? கண்டிப்பா மரத்துண்டு அதே கன அளவை கொண்ட இரும்பு துண்டை விட குறைந்த எடையை பெற்றிருக்கும், இல்லையா? ஒரு பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவுதான் அடர்த்தி. அடர்த்தி அதிகமாக இருந்தால் கனமாக இருக்கும், அடர்த்தி கம்மியாக இருந்தால் லேசா இருக்கும். சமமான கன அளவு கொண்ட பொருள்களில் அதிக நிறை எடை திணிக்கப்பட்டிருந்தால் அதன் அடர்த்தி அதிகம். எனவே இரும்பு துண்டின் அடர்த்தி மரத்துண்டை விட அதிகம். இப்போ அடர்த்தியோட வரையறை, அடர்த்தினா என்ன என்று தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளோட அடர்த்தி என்பது அதன் ஓரலகு பருமனில் அப்பொருள் பெற்றுள்ள நிறைக்கு சமம் ஆகும். இப்போ m நிறை கொண்ட ஒரு பொருளோட பருமன் V எனில் அதன் அடர்த்திக்கான சமன்பாடு அடர்த்தி D = நிறை m by பருமன் V. அடுத்து நாம அடர்த்தியோட அலகு தெரிஞ்சுக்கிறோம். அடர்த்தியின் SI அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதன் CGS அலகு கிலோ பை சென்டிமீட்டர் கியூப். அடுத்து நாம் வெவ்வேறு பொருட்களின் அடர்த்தியை தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு விதமான அடர்த்தியை கொண்டிருக்கும். எல்லா பொருளும் ஒரே அளவு அடர்த்தி இருக்காது. அதிக அளவு அடர்த்தியை கொண்ட பொருள்கள் அடர்வான அல்லது அடர்வு மிகு பொருள்கள் என அழைக்கப்படுகிறது. குறைந்த அளவு அடர்த்தியை கொண்ட பொருள்கள் தளர்வான அல்லது அடர்வு குறை பொருட்கள் என அழைக்கப்படுகிறது. பெருமளவில் பயன்படும் சில பொருட்களின் அடர்த்தி கீழ்காணும் அட்டவணையில் தரப்பட்டுகிறது. பார்ப்போம்.
வாயுவோட அடர்த்தியை பார்க்க போகிறோம். பலவிதமான வாயுக்கள் கலவை தான் காற்று. காற்றோட அடர்த்தி பார்த்தா 1.2 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அடுத்து நாம் திரவங்களின் அடர்த்தியை பார்க்க போகிறோம். அதில் மண்ணெண்ணெய் 800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், நீர் 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், பாதரசம் 13600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அடுத்து நாம் திண்மங்களோட அடர்த்தியை பார்க்க போகிறோம். மரம் 770 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், அலுமினியம் 2700 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், இரும்பு 7800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், தாமிரம் 8900 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், வெள்ளி 10500 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், தங்கம் 19300 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் ஆகும். உங்களுக்கு தெரியுமா, விளக்கெண்ணெய் சமையல் எண்ணெயோட தண்ணி தான் அடர்த்தி அதிகம் உள்ளது. ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் அந்த எண்ணெய்களை ஊற்றினீங்கன்னா எண்ணெய் மிதக்கும். தண்ணி தான் அடர்த்தி அதிகம் உள்ளது. மாணவர்களே, விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். நாம் விளக்கெண்ணெயில் ஒரு துளி நீரை சேர்த்தோம்னா அந்த நீர்த்துளி மூழ்கி போயிடும். ஆனால் தண்ணியில் ஒரு துளி விளக்கெண்ணெயை சேர்க்கும்போது அது தண்ணியில் மிதந்து ஒரு படலத்தை உருவாக்கும். பாருங்கள், எண்ணெயை விடும்போது அந்த எண்ணெய் தண்ணியில் மேலே படலமாக உருவாது பாருங்கள். ஆனாலும் சில வகை எண்ணெய்கள் நீரை விட அடர்த்தி அதிகமாக இருக்குது. 280 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு திட உருளையின் கன அளவு 4 மீட்டர் கியூப். அதோட அடர்த்தியை கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம உருளையின் அடர்த்திக்கான ஃபார்முலாவை எழுதுகிறோம். அடர்த்தி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா உருளையின் அடர்த்தி D உருளையின் நிறை M/, உருளையின் கன அளவு V. இதுதான் ஃபார்முலா. மாணவர்களே, ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம தீர்வு கண்டுபிடிப்போம். உருளையோட நிறை எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 280 கிலோகிராம். அப்போது 280 டிவைடட் பை உருளையின் கன அளவு V அளவு 4 மீட்டர் கியூப். அப்போ 280 டிவைடட் பை 4. 280 4ஆல் வகுக்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்கிறது? 70 கிடைக்கிறது. அப்போது உருளையோட அடர்த்தி 70 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். மாணவர்களே, அடுத்த கணக்கு, இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியோட பருமன் 125 சென்டிமீட்டர் கியூப். அதோட நிறைய கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இரும்போட அடர்த்தி 7.8 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். தீர்வு, அடர்த்தி என்பது நிறைவை கன அளவுக்கு சமமாகும். நிறை என்பது அடர்த்தியை கன அளவு பெருக்குனா கிடைக்கும். இப்போ ஃபார்முலா பிரகாரம் நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு அடர்த்தி 125 பெருக்கல் கன அளவு 7.8 ரெண்டுத்தையும் பெருக்கி கிடைக்கிறது 975 கிராம். அப்போது இரும்பினால் செய்யப்பட்ட பெட்டியின் நிறை 975 கிராம் ஆகும். மாணவர்களே, அடுத்த கணக்கு, தாமிரத்தால் செய்யப்பட்ட ஒரு கோளத்தின் நிறை 3000 கிலோகிராம். தாமிரத்தோட அடர்த்தி 8900 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அப்போது தாமிரத்தோட அந்த தாமிர கோளத்தோட பருமனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கான தீர்வு ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம இதுக்கு விடை கண்டுபிடிக்கிறோம். அடர்த்தி என்பது நிறைபை கன அளவுக்கு சமம். எனவே கன அளவு என்பது நிறைபை அடர்த்திக்கு சமமாக இருக்கும். அப்போது தாமிர கோளத்தின் நிறை 3000 டிவைடட் பை அடர்த்தி 8900. விடை 0.34 மீட்டர் கியூப் ஆகும். எனவே தாமிர கோளத்தின் பருமன் 0.34 மீட்டர் கியூப் ஆகும். மாணவர்களே, அடர்த்தி, நிறை மற்றும் கன அளவு ஆகியவற்றுக்கிடையேயான தொடர்பை தெரிஞ்சுக்க போகிறோம். அடர்த்தி, நிறை மற்றும் கன அளவு ஆகியவற்றுக்கிடையேயான தொடர்புகள் பின்வரும் அடர்த்தி முக்கோணத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அடர்த்தி என்பது நிறைவை கன அளவுக்கு சமமாக இருக்கும். நிறை என்பது அடர்த்தி பெருக்கல் கன அளவுக்கு சமமாக இருக்கும். கன அளவு என்பது நிறைவை அடர்த்திக்கு சமமாக இருக்கும். மாணவர்களே, அடுத்து நாம் வானியல் பொருள்களின் தொலைவினை அளக்கிறது பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நாம்
தினசரி வாழ்வில் அளவிடும் நீளங்களை குறிக்க சென்டிமீட்டர், மீட்டர் மற்றும் கிலோமீட்டர் போன்ற அளவுகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பூமிக்கும் விண்மீனுக்கும் இடையே உள்ள தொலைவு அல்லது 2 விண்மீன்களுக்கும் இடையே உள்ள தொலைவு போன்ற மிக நீண்ட தொலைவுகளை அளக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க எப்படி அதை அளந்து எந்த அளவில் செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நீண்ட தொலைவுகளை அளவிட அவங்க கீழ்காணும் 2 அளவுகளை பயன்படுத்துகிறாங்க. அது விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் 2 அளவுகளை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று வானியல் அலகு என்ற அளவீடு, இன்னொன்று ஒளியாண்டு என்ற அளவீடு. மாணவர்களே, பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது என்பது நமக்கு தெரிஞ்சது. எனவே பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். அது பாருங்க, பூமி எப்படி சூரியனை சுற்றுது, அதோட நீள்வட்ட பாதைன்றது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நாளும். மாணவர்களே, பூமி அதன் அண்மை நிலை என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு மிக கம்மியாக இருக்கும்போது, குறைவாக இருக்கும்போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 147.1 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். அதாவது பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றும் போது சூரியனுக்கு கிட்ட வரும்போது அந்த இடம் 147.1 மில்லியன் கிலோமீட்டராக இருக்கும். மாணவர்களே, பூமியானது சூரியனிடமிருந்து மிக அதிக தொலைவில் உள்ள போது அது சேய்மை நிலை என அழைக்கப்படுகிறது. மாணவர்களே, பூமி சேய்மை நிலையில், அதாவது அதிகபட்ச தூரத்தில் சுற்றி வர தொலைவோட இடைவெளி எவ்வளோன்னா 152.1 மில்லியன் கிலோமீட்டராக இருக்கும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு தூரம் என்பது 149.6 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். இந்த தூரம் தான் வானியல் அலகு என அழைக்கப்படுகிறது. மாணவர்களே, நெப்டியூன் சூரியனிடமிருந்து 30 வானியல் அலகு தொலைவில் உள்ளது. அதாவது நெப்டியூன் சூரியனிலிருந்து பூமி இருக்கும் தொலைவை விட 30 மடங்கு அதிக தூரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். மாணவர்களே, ஒரு வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தூரம் ஆகும். மாணவர்களே, ஒரு வானியல் அலகு என்பது 149.6 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். அடுத்து நாம் ஒளியாண்டு என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் நட்சத்திரம் புரோஷிமா சென்டாரி. இதன் தொலைவு 2,68,770 வானியல் அலகாகும். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? விண்மீன்களின் தொலைவை வானியல் அலகால் குறிப்பிட்டால் அதை கையாள்வது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நமக்கு தெரிகிறது. எனவே விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இரு விண்மீன்களுக்கு இடையே உள்ள தொலைவு போன்ற மிக நீண்ட தொலைவுகளை அளக்க ஒளியாண்டு என்னும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த அலகை பயன்படுத்துறாங்க. அப்போ நமக்கு சொல்றது ஈஸியா இருக்கும். இத்தனை ஒளியாண்டு தூரம் இருக்குன்னு சொல்றது ஈஸியா இருக்கும். பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிலோமீட்டர் சொல்வது கஷ்டமா இருக்கிறதால ஒளியாண்டு தூரத்தை அவங்க வச்சுக்கிட்டாங்க. மாணவர்களே, ஒளி ஒரு வினாடியில 3 × 10⁸ மீட்டர் தொலைவை கடக்கும். அதாவது ஒளியோட வேகம் 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. நமக்கு தெரியும், ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள் உள்ளன. ஒரு நிமிடத்தில்
60 வினாடிகள் அடங்கியுள்ளன. ஆகவே ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளோட எண்ணிக்கை 365 பெருக்கல் 24 பெருக்கல் 60 பெருக்கல் 60 என்பது 3.153 பெருக்கல் 10⁻7 வினாடிகள். மாணவர்களே, ஒளி ஒரு வருஷத்துக்கு கடக்கும் தூரம் என்பது 9.46 பெருக்கல் 10⁻15 மீட்டர். இந்த தொலைவே ஒரு ஒளியாண்டு எனப்படுகிறது. ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு வருடத்துல கடக்கிற தூரமாகும். ஒரு வருஷத்துல ஒளி எவ்வளவு தூரம் கடக்குதோ அதுதான் ஒளியாண்டு. ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 பெருக்கில் 10⁻15 மீட்டர் ஆகும். மாணவர்களே, ஒளியாண்டில் குறிக்கும் போது பிராக்சிமா சென்டாரி நட்சத்திரம் நமது சூரிய குடும்பத்திலிருந்து பூமியிலிருந்தும் 4.22 ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிறது. பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து 25,000 ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிறது. மாணவர்களே, இந்த பாடம் முடிந்தது. இந்த பாடத்துல நாம் கற்றுக்கொண்டதெல்லாம் நினைவில் இப்போ நிறுத்துறோம். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். அவற்றிற்குரிய அலகுகள் அடிப்படை அலகுகள் எனப்படும். அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ கிடைக்கும் அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். அவற்றிற்குரிய அலகுகள் வழி அலகுகள் எனப்படும். ஒரு பொருளின் மேற்பரப்பே அதன் பரப்பளவு எனப்படும். இதன் SI அலகு சதுர மீட்டர் ஆகும். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் பரப்பை ஒரு வரைபடத்தாளை பயன்படுத்தி காண முடியும். ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது சூழிடத்தில் அது ஆக்கிரமித்துக் கொள்ளும் இடமே அப்பொருளின் கன அளவு அல்லது பருமன் எனப்படும். கன அளவின் SI அலகு கனமீட்டர் ஆகும். லிட்டர் என்பது திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான ஒரு அலகாகும். 1 லிட்டர் என்பது 1000 cc ஆகும். ஒரு பாத்திரத்தில் ஊற்றக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமனே அந்த பாத்திரத்தோட கொள்ளளவு எனப்படும். ஒரு பொருளின் அடர்த்தி என்பது அதன் ஓரலகு பருமனில் அப்பொருள் பெற்றுள்ள நிறை ஆகும். அடர்த்தியின் SI அலகு kg/m³. அதன் CGS அலகு g/cm³ ஆகும். அதிக அடர்த்தியை கொண்ட பொருட்கள் அடர்வான அல்லது அடர்வுமிகு பொருட்கள் எனப்படும். குறைந்த அடர்த்தியை கொண்ட பொருட்கள் தளர்வான அல்லது அடர்வு குறை பொருட்கள் எனப்படும். ஒரு திடப்பொருளின் அடர்த்தி ஒரு திரவத்தின் அடர்த்தியை விட அதிகமானால் அது அத்திரவத்தில் மூழ்கும். ஒரு திடப்பொருளின் அடர்த்தி ஒரு திரவத்தின் அடர்த்தியை விட குறைவானால் அப்பொருள் திரவத்தில் மிதக்கும். இதுதான் ஒரு பொருள் மிதக்கிறதுக்கும் மூழ்கிறதுக்கும் காரணம். இப்போ சில ஃபார்முலாக்களை பார்ப்போம். அடர்த்தி என்பது நிறை பை கன அளவுக்கு சமமா இருக்கும். நிறை என்பது அடர்த்தி பெருக்கல் கன அளவுக்கு சமமா இருக்கும். கன அளவு என்பது நிறை பை அடர்த்திக்கு சமமா இருக்கும். ஒரு வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு ஆகும்.
ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு வருஷத்துல கடக்கிற தொலைவு ஆகும். மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.